தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஆட்கள் பட்டியலில் ஓபிஎஸ் முதல்ல இருக்கார். ஓபிஎஸ்ஸுடைய பினாமிகள் பூரா 1000 கோடி ரூபாயை திருடி லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி சேர்த்த பணம் அவன் ஏமாத்திட்டான், கொடுக்க முடியாதுன்ட்டு. இவருக்கு எந்த விதமான பதவியும் இல்லைன்னு சொன்ன பிறகு பினாமிகள் பூரா எல்லாம் கொடுக்க திரும்பிட்டான். தெரிஞ்சத பாரியா ஓபிஎஸ்ட்டான். இந்த 3000 கோடியை காப்பாற்றுவதற்காக யார்கிட்ட போய் கால் விழுகிறாரு? ஆளுங்கட்சி கால் விழுது. அதுதான் திமுகவை பார்க்க வேண்டிய தேவை. இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? திமுக இணைய மாட்டார். திமுக இணைஞ்சா உதயநிதிக்கு கீழே நின்று இருக்கணும். உதயநிதிக்கு ஜெய போடணும். எடப்பாடியை நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்கிறாரு, ஓபிஎஸ் சந்திக்க விடாம பண்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இல்ல, ஓபிஎஸ் ஒன்றும் வாக்கு வங்கியே இல்லை, ஆதரவாளர்களே இல்லை. எதுவுமே இல்லாத ஆளுக்கு பிஜேபியில யாருமே பார்க்க மாட்டான். திரும்ப பாஜக அவரை சேர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு. ஓபிஎஸ் மீது டிடிவி தினகரனுக்கு ஏன் இவ்வளவு இது? அவர் ஒரு ஓபிஎஸ் தானே, டிடிவியும் ஒரு ஓபிஎஸ். அதிமுக தொண்டனால் தூக்கி எறியப்பட்ட அரசியல் அனாதைகள். ஓபிஎஸ் உடைய எதிர்காலம் சூரியமாய் போச்சு. சசிகலாவுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு டிடிவி தினகருடைய நிலைமை என்ன? அதே நிலைமை தான் ஓபிஎஸ். வணக்கம், நான் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம 2026 தேர்தலை எதிர்நோக்கி இருக்கோம். இந்த நிலைமையில நம்ம முதலமைச்சரை ஓபிஎஸ் அவர்கள் போய் 2 முறை சந்திச்சிருக்காரு. இது எதற்கான அறிகுறி? இல்லை, ஓபிஎஸ் உடைய பினாமிகள் பூரா ஒரு 1000 கோடி ரூபாயை திருடி லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி சேர்த்த பணம் பாசியோ கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்து வச்சுருந்தார். 1000 கோடி அவன் ஏமாற்றிட்டான், கொடுக்க முடியாதுன்ட்டான். அதே போல் 3000 கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீடு. அந்த 3000 கோடியும் இவர்கிட்ட அதிகாரம் இல்லை, இவருக்கு எந்த விதமான பதவியும் இல்லைன்னு சொன்ன பிறகு பினாமிகள் பூரா எல்லாம் கொடுக்க திரும்பிட்டான். தெரிஞ்சத பாரியா ஓபிஎஸ்ட்டான். இந்த 3000 கோடியை காப்பாற்றுவதற்காக இவர் யார்கிட்ட போய் கால் விழுகிறாரு? ஆளுங்கட்சி காலில் விழுகிறாரு. அப்பாவும் மகனும் போய் கை கட்டி நிற்கிறாங்க, எப்படியாவது எங்களுடைய 3000 கோடியை எங்களுடைய பினாமியிலிருந்து காப்பாற்றி கொடுங்கன்னு. அதுதான் திமுகவை பார்க்க வேண்டிய தேவை. இப்போ அவர் திமுக இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? திமுக இணைய மாட்டார். திமுக இணைஞ்சா உதயநிதிக்கு கீழே நின்று இருக்கணும். உதயநிதியை ஏற்றுக்கொண்டு உதயநிதிக்கு ஜெய போடணும். 1000 கோடி பினாமிகளால் ஏமாற்றப்படுகிறது. அதை மீட்டெடுப்பதற்கு தான் யார்கிட்ட போகிறாரு? முதலமைச்சர்கிட்ட போகிறார். இதுதான் எல்லாமே சுயநலம் தான், மக்களுக்கான அரசியலே இல்லை. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஆட்கள் பட்டியலில் ஓபிஎஸ் முதல்ல இருக்கார். சபரீச வெளிநாட்டு முதலீடுகளை சபரீசன் மூலம் பாதுகாப்பதற்காகத்தான் போயிருக்காரு ஓபிஎஸ். இதுக்கு மூளை அண்ணாமலை ஓபிஎஸ் 2 பேரும் திட்டமிட்டு தான் திமுகவிடம் சரணானால் மட்டும்தான் தங்களுடைய சொத்துக்களை மீட்க முடியும்னு அப்பா மகனும் போய் கை கட்டி நிற்கிறாங்க. பிஜேபி கழட்டி விட்டான். பிஜேபி இனிமேல் இதை கேட்கவே முடியான்ட்டான். 100 கோடி ரூபா சொத்து வைத்தியலிங்கத்துடைய சொத்து முடக்கப்பட்டிருக்கு, அதை பிஜேபி ரிலீஸ் பண்ண முடியான்ட்டான். ஏது 100 கோடி சைக்கிள் கடை வைத்தியலிங்கத்துக்கு? சைக்கிள் கடை வைத்திருந்த ஒரு நபருக்கு எப்படி 100 கோடி வந்தது? 100 கோடி இன்றைக்கி 10 மடங்கு சேர்த்திங்க, எவ்வளோ ஆச்சு? 1000 கோடி. ஒரு சைக்கிள் கடை மெக்கானிக்கு சைக்கிளை 1000 ரூபா தான் இருக்கும். இதில் ரிப்பேர் பண்ணக்கூட என்ன கிடைக்கும்? பல ஆயிரமாக கிடைக்கும். சில 100க்கு போராடணும். அவர் மந்திரியான பிறகு, எம்எல்ஏ ஆன பிறகு இன்றைக்கி பல 1000 கோடி ஹவுசிங் போர்டில். இதெல்லாம் ஏது? முட்டாள் மக்கள் 500 ரூபாய்க்கும் சாராய போத்தலுக்கும் காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுற பயிலாக இருக்கான். அப்போது மக்களுடைய சொத்து பல கோடி கொள்ளையடிக்கப்படுகிறது, எங்கேயும் பினாமிகிட்ட கொடுக்கப்படுகிறது. பினாமி கொடுக்க முடியாதுன்னா ஆளுங்கட்சிட்டு போய் சரண்டராக வேண்டியது. இப்போ மீனாவுடைய பணம் பல 1000 கோடி பினாமி ஏமாற்றிட்டான். மீனா இதை காப்பாற்றுவதற்காக பிஜேபிட்டு போய் அந்த அம்மா நிற்கிது. சொத்துக்களை மட்டும் காப்பாற்றுவார், தன்னையே காப்பாற்றி கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. மீனாவை பல பேர் அரசியல்வாதி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அரசியல்வாதி, அவர் என்னோட இருந்துக்காங்கிறாரு.
தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் தலைவர் இப்போ பதவியில் இருக்கார். அவர் என்னோட மீதி காலத்தை இருந்துருங்கிறார். அந்த அம்மா இருக்க முடியல. அதனால் எங்கே போகுது? டெல்லியில் போய் சரண்டர் ஆகுது. இதெல்லாமே சொத்துக்களை காப்பாற்றுவதற்கும் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கும் அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. அதனுடைய விளைவு தான் ஓபிஎஸ் மகன் 2 பேரும் முதலமைச்சரை பார்த்ததுக்கான பின்னணி. ஓபிஎஸ்ஸுமே ஒரு பிஜேபியோட ஆதரவு மனநிலையில் இருந்தவர் தான். ஆனால் எடப்பாடியை வந்து நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்கிறாரு, ஓபிஎஸ்ஸை வந்து சந்திக்க விடாமல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இல்லை, ஓபிஎஸ்கிட்ட ஒன்றும் வாக்கு வங்கியே இல்லை, ஆதரவாளர்களே இல்லை, அவருக்கு எந்த வலிமையும் இல்லை. அரசியல்வாதிகளும் வலிமை இருக்கணும், வாக்கு வங்கி இருக்கணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அந்த அளவுக்கு சொந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கணும். ஆனால் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத ஆளுக்கு பிஜேபியில் யாருமே பார்க்க மாட்டான். இதுதான் நடைமுறை. இப்போ டிடிவி தினகரன் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து பாஜகவிலேருந்து வெளியேற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு, இதை யாரு பண்ணான்னு எல்லாம் தெரியும், திரும்பவும் வந்து பாஜக அவரை சேர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு. இப்போ ஓபிஎஸ்ஸின் மீது டிடிவி தினகரனுக்கு ஏன் இவ்வளவு இது? அவர் ஒரு ஓபிஎஸ் தானே. டிடிவியும் ஒரு ஓபிஎஸ், அரசியல் அனாதை. அவருக்கும் வாக்கு வங்கி இல்லை, அவருக்கும் பினாமி இருக்கான், பல கோடி சொத்து இருக்குது, அதையெல்லாம் அவரும் காப்பாற்ற வேண்டியிருக்கு. அதனால் அவர் வெளியில் பிஜேபி வெளியே தள்ளி விட்டாலும் ஆஸ்பத்திரியில் மோடி வரும்போது மோடி இவரை பார்க்கலைன்னா கேவலமாக போயிடும். இவர் எங்கே படுத்துக்குவார்? ஆஸ்பத்திரியில் படுத்துக்குவார். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் மோடியை போய் பார்க்குறேன். மோடி இவரை பார்க்குறதில்ல. ஒரு சின்ன ஓபிஎஸ், அவர் பெரிய டிடிவி, அவ்வளோதான். 2 பேருமே அரசியல் அனாதைகள். அதிமுக தொண்டனால் தூக்கி எறியப்பட்ட அரசியல் அனாதைகள். இப்போ கூட்டணி பற்றி நிறைய விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓபிஎஸ்ஸுடைய எதிர்காலம் சூனியமாகி போச்சு. சசிகலாவுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு இந்த டிடிவி தினகருடைய நிலைமை என்ன? அதே நிலைமை தான் ஓபிஎஸ்ஸுக்கு. ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரை நீங்கள் சொந்த தேனியில் நின்று அவரை பையன் எம்பி ஆக முடியாது, அவர் எம்எல்ஏ ஆக முடியாது. அப்போ இவருடைய வாக்கு வங்கி பூரா செதஞ்சு போச்சு. இவர் இத்தனை ஆண்டு காலம் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்சி பின்னாடி தேனி கழக நகர செயலாளரே வரல, தேனி பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் இவர் பின்னாடி வரல. அப்போ இவருக்கு எந்த செல்வாக்கு இல்லை, மக்கள் செல்வாக்கு இல்லை. அவன் யார் கூட இருக்க? எடப்பாடி கூட போயிட்டான். முதலமைச்சராக 25 ஆண்டு கால அரசியல். தேனி பன்னீர்செல்வம் பேர், தேனி நகர செயலாளர் ஏடிஎம் செயலாளர் இவர் பின்னாடி வரலையே, பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் இவர் பின்னாடி வரலையே. அப்போ இவருக்கு அதிமுகவில் எந்த பிடிப்பும் இல்லை, எந்த தொண்டனும் இவர் பின்னாடி இல்லை. அப்போ இவர் எப்படி அடுத்து முதலமைச்சராக முடியுமா, இல்லை கட்சி தலைவராக முடியுமா, இல்லை என்ன அரசியல் பண்ண முடியும்? ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நாங்கள் அம்மாவின் வழியில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. அம்மா வழியிலே ஆட்சி அமைப்பார், அப்பா வழியிலையும் ஆட்சி அமைப்பார், பாட்டன் வகையிலையும் ஆட்சி அமைப்பார். சசிகலா இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கு. அதிமுகவை நான் இன்னும் அந்த அம்மா காரில் கொடி அவுக்கவே இல்லையே, அதிமுக கொடி பறந்துட்டு தான் இருக்குது. மீண்டும் நான் அம்மா வழியில் ஆட்சியை பிடிப்பேன். யார்? சசிகலாவும் சொல்லுது. சசிகலா தேனியில் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம், தேனியில் ஆரம்பித்து தேனியிலே முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ்சி தேனி பக்கமே போகாமல் ராமநாதபுரம் போயிட்டார். டிடிவி சொந்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் பக்கம் போகிறதே இல்லை. மன்னார்குடி குடும்பம் ஜெயிக்கவே முடியலையே. மன்னார்குடிக்கு தேனிக்கு எவ்வளோ கிலோமீட்ரு? 500 கிலோமீட்டர். உன்னுடைய அடையாளம் எங்கே? மன்னார்குடி தான் உன்னுடைய அடையாளம். டிடிவிக்கு இப்போ எங்கே போயிருக்காரு? தேனியில் போய் எலெக்ஷன் நிற்கிறாக. சொந்த மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட ஆட்கள் தான் இந்த டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் 3 பேரும். இவர்கள் 3 பேருமே அதிமுக தொண்டன் மறந்து பல வருஷம் ஆகிப்போச்சு. இனி எங்கே அம்மா வழியில் ஆட்சியை பிடிக்கிறது? அப்பா வழியிலையும் ஆட்சி பிடிக்க முடியாது, பேர வழியிலையும் ஆட்சி பிடிக்க முடியாது. எல்லாம் இடம் பாடிட்டு போயிடுச்சு. இந்த வெற்று கோஷம் இன்னும் சாகிற வரை இந்த கோஷம் போட்டுகிட்டே இருக்கலாமே தவிர இவர்களை எந்த விதமான அதிமுக வாக்கு வங்கியும் இல்லாத மிகப்பெரிய அரசியல் அனாதையாக்கப்பட்டு இவர்களுடைய அதிமுக அரசியல் என்பது முடிவுக்கு வந்துவிட்டு கடைசியில் பிஜேபியும் கையை விட்டான், அண்ணாமலையும் கழட்டி விட்டார். இனிமேல் இவர்கள் ஒரு லெட்டர்பேட கட்சியை வைத்துக்கொண்டு குடியரசு தினம், சுதந்திர தினம், புது வருடத்திற்கு வாழ்த்து சொல்லலாம். தினத்தந்தி, தினமலர், தினகரனில் பணம் கொடுத்து வாழ்த்து சொல்லலாம். இதுதான் நடக்குமே தவிர இதை தாண்டி ஒன்றும் நடக்காது.
நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.